அழகுன்னா அவங்க தூரமா போய் அழுகு. இந்த அழுதான் நான் சொல்றது உனக்கு கேட்க புரியுதா? என்ன அழும் பிள்ளைக்கு கண்ணை முடிக்காம போ. உன் பிள்ளைக்கு உத்தியோகத்துக்கு 6 மாத காலம் அவகாசம் இருக்கு. 6 மாதம் கழிச்சு அவனுக்கு உத்தியோகம் கிடைக்கும். அதுக்கு பிறகு நல்ல வாழ்க்கையும் அமைச்சு சந்தோஷம். அந்த படத்தை நான் வர வச்சு கட்டியா கல்யாண தோணுமா கேட்டது யாரு? காதல் வரிகள். காதலை நீரென்று நீ கடுவெளி திரியும் ஆனை போ மானூரும் இரவு காத்த மதியிலா கிள்ளையை போ. இந்த சாமி தேவையான சொல்றாரு. நான் புரிஞ்சுக்கல, நான் பேசுறது கடிப்பு கட்ட உனக்கு விட கிடையாது. காணலை நீர் என்றெண்ணி கடுவெளி தெரியுமான் போர். அமைதி. கார்ல போயிட்டு இருப்போம், ரோட்ல தண்ணி கிடக்கிறது மாதிரி தெரியும். பார்த்தா அது ஒரு நிழல். அதுல தாகம் இருக்க முடியுமா? மானு தாகம் தாங்காம ஓடிக்கிட்டு இருக்கும். வெயிலின் வேட்கையில பார்க்கும் பொழுது எங்கேயோ மணப்பாங்க தண்ணி கிடக்கிறது மாதிரி கண்ணுக்கு தெரியும். அங்க தீர்ந்து ஓடும், அங்க தண்ணி இருக்காது. தண்ணி இருக்காது. அந்த மானூர் இலவு காத்த மான் எப்படி காணலை நீர் என்றெண்ணி தாகத்தை தீர்த்துறான்னு போய் ஏமாந்துச்சோ, அதை போல இரவு மரத்தை அப்படியே பார்த்துட்டு பார்த்துட்டு கிளி பறந்து போகும். ஆஹா, இந்த காய்களெல்லாம் படுத்துருச்சுன்னா நம்ம வயலார சாப்பிடலாமே ராசா அப்ப பறந்து போவோம். கடைசியில அந்த மரத்துல வந்து உட்கார்ந்து இன்னைக்கு பழக்கம் நாளைக்கு பழக்கம் காத்திருந்து அது நெத்தாகி வெடிச்சு பஞ்சா பறந்து. அதான் மானூர் இரவு காத்த மதி இல்லாத கிள்ளையை போல் உன் பிள்ளை. உள்ளத்துக்குள்ள ஒரு கனவு கண்டுகிட்டு இருக்காடா, உள்ளத்துக்குள்ள ஒரு நினைவை வச்சுக்கிட்டு இருக்கா. அவன் வந்து காப்பாத்தி கிழிச்சிருவான்னு நினைக்காத. நடக்காதுடா, கால் விட்டுவா. நான் உன்னை அரசென்றெண்ணி வெகு நாளை போக்கினேனே. அதனால அவன் மனசை திருப்தி தப்பிக்க வைக்கணும். உங்களுக்கு மடைக்கு தரணும், கல்யாணத்தை நடத்தி வைக்கணும். தட்டியாயிட்டாரே கால் வச்சுவா. அந்த உறவு நிலைக்காது, அது வேண்டாம். சொத்து சம்பந்தமாக கேள்வி கேட்டது யாரு? இடம் சம்பந்தமாக. இதாப்பா உங்களோட மனதை மாத்திட்டானே, கௌரவத்துக்கு போராடி என்னைய பார்த்து வரும்போது போட்டா போட்டோம் அப்படியா? அப்ப நாளைக்கு காலையில் என்னைய பாரு. தனக்கு இருந்தா ஆபத்து வீடு சலாம் போட்டு என்று வீடு வாங்க வாழ்க. எந்த ஊர் உங்களுக்கு? என்ன இடம் சொத்துக்கு வந்தா என்ன பிரச்சனை? இடம் சொந்தமா இவன் யாரு? வண்டி ஓட்டுறாரு. கம்பத்துக்கு மேல வண்டி போகுது. எங்கடா போகுது? கம்பத்துக்கு மேல வண்டி ஓட்டுறேன். எங்க ஊர? உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். ஒரு 3.25 ஆண்டுகளாக இடம் காடு சம்பந்தமான மன வருத்தமும் குழப்பமும் சொந்தக்காரங்களுக்குள்ளே நடந்துட்டு இருக்கு. அதுல இவ்வளவு நீட்ட தகவலாம் உள்ள வச்சு குடும்பத்தை குழப்பிட்டு உன் எல்லைக்குள்ள நான் கர்ப்பதாமி இருப்பேன், தங்கை மாரியும் இருப்பா, புத்திர காளியும் இருப்பா. தவிர
கண்ணே கண்மணி பாட்டு கொஞ்சம் கிளி கொஞ்சம் மொழி சொல்லும் கிளியே வண்ண கோமண தாமரை பூவே ஒரு வஞ்சனை இல்லாதல்லாமுவே. பராசக்தி படத்துல தாய்மாமனுடைய சீதனத்தை பத்தி பாருங்க. உங்க அம்மா வழியில் உள்ளவங்க பகைவர்கள், அதுல ஏற்பட்ட பிளவுகளும் பல, வழக்குகள் பல, பிரச்சனைகள் பல, இப்படியெல்லாம் பல்வேறு. இப்போ உன் பிள்ளைகளுக்கு சனி பகவானால மூட்டப்பட்டு ஒருத்தர் சொல்லு ஒருத்தர் கேட்காம உங்களையே ஏற்று தாடிட்டு ஒருத்தர் ஓடி போடணும் முடிவு போடுறது. அந்த மனநிலை திருப்பி எல்லாரையும் ஒற்றுமையா இருந்தா போதுங்களா? கால் வந்து வரலாம், எல்லாத்தையும் ஒண்ணாக்கிடுவோம். ஏன்க்கா கவலைப்படுற? சொல்லு கேட்கறது மட்டும் இல்ல, அவன் உங்களை விட தனியே போயிருப்பான். அவன் இஷ்டத்துக்கு வாழ்க்கையை அமைச்சுக்கிடங்கிற முடிவும் எடுப்பான். ஆனா அவனால உங்களுக்கு கெட்ட பேர் வராது, அவன் உங்களுக்கு உதவியாக நடப்பான். ஆனா இப்போ உங்களை உதவி கெட்டு போவோம். இதுதான் நிலைமை. வர வச்சு தந்துடுவோம். கடவுளுங்க அக்கா தங்கச்சியை சேர்க்கலாம், கெட்டவரை சேர்க்க மாட்டாங்க. இந்த குடும்பம் ஒன்று சேரும். வெற்றி மீது ஆனந்தமானது. என்னம்மா உன் பிள்ளைக்கு வேணும்? கொடாங்கி அண்ணாவுக்கு பண்ணா காலாங்க வயக்கா. பொய் சொல்லக்கூடாது, புலாலுணவு கூடாது. ஐயப்பனே நினைவாய், அருளாரமுதம் பெறுவாய். பம்பையிலே குளித்து விட்டு யாருக்கு பணம் கொடுக்காரு? உங்க சாஸ்தா எங்க இருக்காரு? உங்க தம்பு சாஸ்தா எங்க இருக்காரு? கால் ஓட்டுவாமா? உண்மையை சொல்லுவோம். சுகர் அதிகரிக்கப்பட்டு இரண்டாம் நிலை சுகராக்கப்பட்டது. அதனால ஒரு பக்கத்தில் கிட்னி இயக்க நிலைகள் பாதிக்கப்பட்டிருக்கு. உயிராவுக்கு வராது, ட்ரீட்மெண்டால பணமாயிடுவான். சாப்பாடு சார் வேற என்ன வேணும்? கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு நான் கூப்பிடாம யாரு வந்தாலும் நான் பேச மாட்டேன். எந்த வண்டியா இருந்தாலும் அப்படி எனக்கு கவலையே கிடையாது. நான் கூப்பிடணும். கர்மசாமிக்கு திருமணம் சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யாருமா? பிள்ளைகளுக்கு மனக்கோலம் நடக்க வேண்டும் என்று சொல்லி பணம் சம்பந்தமாக மன வருத்தப்பட்டு வந்தது யார்? பாப்பா என்னக்கா வருத்தம்? வாக்காங்க யாரு? சந்தோஷம். கண்ணடை எழுதி தூரம் போட்டாரு, பாக்கெட்ல வச்சுட்டான், கால் வச்சு. நீயோ நானோ யாரிடவே
கொடுத்திய? கொடுத்தது யாருக்கு? யாரு உனக்கு என்ன உறவு? அண்ணன் நீயோ நானோ யாதிலவி. இந்த பாட்டை நீ கேட்டிருக்கியா? என்னைக்காது? மன்னாரி மன்னன் படத்தோட பாட்டு. உண்மையான சொந்தம் வந்து பிரிந்து விட்டதை நினைத்து வேதனைப்பட்டு பாடுற பாட்டு. நிம்மதி இழந்தது யாதிலவே. அப்புறம் வரும். இந்த பணம் வருமா போலீஸ் இடத்துக்கு போகுமா அப்படிங்கிற குழப்பம் உள்ளத்துல ஓடிக்குது. ஆனா குடும்பம் கெடுத்து, ஆனா பணத்தை தரதுக்கு ஒரு பகுதி பணத்தை தரதுக்கு ஏற்பாடு ஆயிருக்கு. மெல்ல மெல்ல வாங்கி உனக்கு வாங்கி தந்துருக்கான். காலு காலு என்னைய 3 முறை வந்து பாருங்க. பணத்தை மெல்ல மெல்ல வாங்கி தர பகை இல்லாம ஆகிட்டாங்க. வேற ஒரு கேள்வி சேர மாட்டாங்கடா. நீ நல்ல முத்துமையா வாழ்வ நல்லா இருக்கு. அதான் கேட்டாரு. 7 வருஷத்துக்கு பிறகு கேட்பாங்க. வாப்பா காரணம் என்ன வர வேண்டும் என்று கேட்டு. ஏய் நீ தருமபுரிக்கும் நின்று தேனிக்கு நிற்கிற யாரையா நீ? நல்லா பக்கத்துல நிற்கிற யாரு? யாரு அப்படியா? அவரை தருமபுரிக்கும் யாரு என்ன வேணியா? மக்கள் ஒன்றும் காண்றாங்க. உங்க வீட்டு எல்லைக்குள்ள போய் பார்த்தேன். ஒரு கிணறு இருக்கு. கிணறு எங்கப்பா இருக்கு? அது பக்கத்துல சாமி இருக்கா? விவசாய காடு இருக்கா? உன் பிள்ளைகளுக்கு இப்ப கிரகங்கள் சரியில்லை, புரியுதா? வீட்டுக்குள்ளேயும் சண்டை விடுவாங்க, வெளியிலையும் சண்டை விடுவான். ஆனா ஒருத்தர் வெளியில போகணுங்கிற ஒரு சூழல் இருக்கு. வெற்றியாக்கி தரேன், குழப்பதாம ஆக்கி தரேன். இந்த கடல்ல இருந்து வெட்டி நிலத்தை இழக்காம காப்பாத்துறேன். பாலக்காடு 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 அவர் படித்த புத்தகத்தில் சாத்தியம் நீங்க இந்த அம்மா காலம் அப்படின்னு கூப்பிட்டு வருமா? அனுபவத்தை தாண்டவம் ஆடிய காளி அந்த ஓரத்தில் இருக்கிற புரிதான். உங்க எல்லையில பெருமாள் கோயில் இருக்கா? பாலக்காடு வாப்பா, கால் வந்து வா. நீ எந்த ஊரு? குடி இருக்கிறது எங்க? கண்கள் எங்கே? வாடா, என்னடா வேணும்? கண்ணாடி பார்க்கலாம். அதுக்காக என்ன? காலங்களாக உன்னுடைய தொழில நஷ்டமும் மனவேதனையும் நடக்கும். ஒரு உரிமையான ஒரு இடம் உன் கையை விட்டு பறிபோகக்கூடிய நிலைமைகள் நடக்கும்.
இதுக்கு சட்டப்பூர்வமான ஒரு சில ஆக்ஷன் எடுத்து மனவேதனைகளாக நீ துடிப்பாங்க. இப்போது கடன்களை விட்டு நீக்குவதற்கு தொழிலும் அமையணும், அல்லது வேற ஏதாவது அதிர்ஷ்டத்தால என் கடன் தீரணும், இதுக்கு ஒரு விலையை கலப்பு காமி தரணும். இது உன் காரணம். நீங்க என் முன்னால உண்மையா உட்கார்ந்தா நான் உங்களுக்கு உண்மையாவே புரியுது. உங்க உள்ளத்துல குழப்பத்தோடு இருந்தீங்கன்னா நான் உங்களுக்கு பதில் சொல்ல மாட்டேன், உங்களை மன்னிச்சு விட்டுருவேன். கடன் இருந்தா போதுங்களா? ஆனாலும் ஒரு பெண்ணை நோக்க வேண்டிய மனநிலைகள் ஓடுகிறது. உண்மையா அவளை பார்க்கவோ வேண்டாமா? பார்க்க வேண்டாம், அவள் கிடைக்க மாட்டா, நீ ஏமாந்துருவ, உன் பணம் போயிடும், நான் உனக்கு முடிச்சுட்டேன். போ. அதான் கண்கள் எங்கேயும் பண்ணுறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் நிம்மதியாக இருப்பேன், ஐஸ்வர்யமா. 3 முறை என்னை பார்க்கவாடா. பாலக்காடு அம்மன் தேவி சேத்திரம். நீங்க எந்த ஒரு உங்க வீட்டு பக்கம் தேவி சேத்திரம் இருக்கா? தரத்திற்கு நான் காட்டுற அடையாளம் இருக்கா? எனக்கு விஷயம் அதுதான். நல்ல நல்ல மனசுல கடவுள் மனது கடவுள்கிட்ட போகல. ஏமா உன் செல்லு கிடைச்சிடும், உன் வீட்டு பக்கத்துல தான் போயிருக்கு, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துரு, 3 நாள்ல கிடைச்சிடும். போ. அதானே? போயிட்டு வா, போயிட்டு வா, போயிட்டு வா, போயிட்டு வா. என்னப்பா வேணும்? என்ன வேணும்? என்ன வேணும்? கேட்கிற வந்து கொடுத்து என்ன வேணும்? அடுத்த வருஷத்துல இப்ப நடக்காது. கன்னி மாதம் புரட்டாசி மாதத்துக்கு பிறகு ரிசல்ட் தொடங்கு. வெற்றியா நடக்கும். இழந்த பணம் வரும். அது எல்லாம் ஜெயித்தார ஒரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் மலர்ச்சி. கேரள தேசம் ஆல்வா. கேரள தேசம் ஆல்வா. நீ ஆல்வாவா? என்ன ராவிலே ஒரு குத்தம் கேட்க செந்தூரின் நலை ஓசை சங்கீதம் இந்த முறை வெளிநாட்டுக்கு போயிட்டு அடுத்த முறை வரும் பொழுது வயிற்றுல குழந்தை பிறக்கிறப்பல ஆம்பளை பையனா பிறக்கும். வெற்றி மீது வெற்றியாக வந்து சேரும். உன்னுடைய உடல்நிலையில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் மாறிடும். ஆனா அந்த வாழ்க்கை சுபிட்சமாக நடக்கும். வேற என்ன வேணும்? கால் வென்றாங்க வெற்றி மாற உடனே உத்தரவு. அந்த மகாராணி இதயம் பேர சமுதாய்க்கு வண்ண மாலை வாழ்வை உயர்வைக்கும் நிறைந்த செல்வமும் உயர்ந்த கோடி பணங்களும் புத்திர பாக்கியம் சந்தான பாக்கியம் சந்தோஷமும் பெற்றுவார்கள். திருவனந்தபுரம் கதனையும் அந்த இடம் கடற்கரையா இந்த கருணனுக்கு மட்டும் என்ன உன் மகனுடைய வழக்கு இன்னும் 3 மாதம் இருக்கும். இதுவரை உள்ள கட்டோட வந்து சும்மா அப்படி வரவு செலவுமாகவே நடந்துட்டே தவிர மிச்சம் பிடிக்கக்கூடிய அளவுக்கு ஒண்ணுமே நடக்கும். அதனால புதுமையாக ஒரு தொழிலை ஆரம்பிக்கக்கூடிய ஒரு சக்தியை உனக்கு கொடுக்குறேன். 1 மாதம் கழித்து அதை நீ ஆரம்பிச்சுக்கலாம். அந்த வெற்றி உனக்கு கிடைக்கும்.
கடன்களும் தீரும், பணம் நினைத்த இடத்துக்கு செல்வமா இருப்பார். ஒன்று விளையிலே பூமியட விவசாயத்தை பொறுப்பா பார்க்கும் சாமியட. என்னப்பா வேணும்? ஏகப்பட்ட கடன்களால் மன வருத்தப்பட்டு ஒருவருடைய உடல்நிலையின் ஆரோக்கியங்கள் பாதிக்கப்பட்டு அறுவை சிகிச்சையால் ஆபத்து வந்துருமோ என்ற மனவேதனை அடைந்து இப்பொழுது கரையோரம் தள்ளப்பட்ட மீன்களை போல வந்து நீங்கள் மணப்பாற மாடு கட்டி மாயவர ஏறு போட்டு மயக்காட்ட உழுது போடு கண்ணு. பாப்பா, இந்த கடன்கள் தீரும். ஒரு பேங்க்ல இருந்து ஒரு உதவி கிடைக்கும், அதை வெற்றியாக வாங்கி தாரேன். என்ன 90 நாட்கள் பொறுமையா இருக்கணும். 3 முறை என்னை வந்து பார்க்கணும். இல்லை மணப்பாறை மணப்பாறை ஏழாய் மகனே ஏழொரு வார்த்தை நாளைய உலகில் நாயகனே. அம்மா பார்த்துக்கிறேன் மாத்திரம் கேட்பியா? உனதான் ஏன் பேர கேட்கணும். என்ன வேணும் உனக்கு? கண்டிப்பா கிடைக்கும், சந்தேகமே இல்லை. பணமே கொடுக்காத இந்த வருஷம் உனக்கு வேலை கால் வருஷம். ஆமாடா, உன் ஊர் எல்லையில் இருக்கக்கூடிய மாரியம்மாட்ட கேட்டேன்டா. அவன் சொன்னா போ வெற்றி மாலை கொடுக்கணும், எந்த பணச்செலவு இல்லாம உனக்கு வேலை வாங்கி தரேன். எனக்கு காது கேட்கல, எனக்கு காது கேட்கல. அதை பத்தி வேலையை வாங்கி தரேன். வெற்றி கனியோடு செல்வத்தோடு மனமாத சம்பளத்தை கோயிலுக்கு அரங்க கிடைக்குது. கருதாமிக்கு சென்னை மாநகர் என்னுடைய மகனுடைய வாழ்க்கையை தெளிவுபடுத்தி கொடுத்து கேட்டு வந்தவங்க. மகன் ஆம்பளை பையன் ஆம்பளை பையன் ஆம்பளை பையன் இரண்டு மதம் வேண்டும் இறைவனிடம் கேட்டேன் நினைத்து